பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி அன்று நாம் தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். Acts of the Apostles chapter 10 verse 38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆமென். கர்த்தருடைய இந்த நல்ல வசனத்துக்காய் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவன் உலகத்துல அனுப்பி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எதற்காக என்று சொன்னார், அவரிடத்துல விசுவாசமா இருக்கிறவர்கள் கெட்டு போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும்படிக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்த பொழுது தேவன் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த ஞானஸ்தானம் பெற்று கரையேறின பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அவர் மேல தங்கினார் இல்லையா, இறங்கினார். அப்ப ஆண்டவர் பாத்தீங்கன்னா தேவன் ஆண்டவரை இயேசுவை பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் நிரப்பினபடினால அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஆமே. ஆண்டவர் அநேக நன்மைகளை சுற்றி திரிந்தார். குருடருக்கு கண் பார்வை கொடுத்தார், முடவர்களை நடக்க பண்ணினார், குஷ்ட ரோகிகளை சுஸ்தமாக்கினார். அப்படி ஆண்டவர் பல நன்மைகளை ஆண்டவர் செய்கிறவராக ஆண்டவர் இருந்தார் இல்லையா, சுற்றி தெரிந்தாங்க. அது மாத்திரமல்ல, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினார். அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்ட ஜனங்களை அதுல இருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். எப்படி அந்த கானானி ஸ்திரியோட மகளை பிசாசின் பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினார். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊமை குருடுமான அப்படி அந்த ஊமையும் செவிடுமான ஆவியுடைய மகனை அவர் விடுதலை ஆக்கினார். இப்படி பல அற்புதங்களை ஆண்டவர் செய்து ஆண்டவர் போன இடத்துல எல்லாம் அநேக ஜனங்கள் அவரால் குணம் அடையும்படி விடுதலை ஆகும்படிக்கு அநேகர் அவரை தேடி வந்தாங்க. அவருடைய கீர்த்தி எல்லா இடங்களிலும் பரவிற்று. ஆண்டவர் எல்லா இடத்துலையும் ஆண்டவர் சுற்றி திரிந்து அப்படி ஆண்டவர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்து ஜனங்களை விடுதலையாக்கி அப்படியாக ஆண்டவர் அநேக காரியங்களை செய்தார் என்பதை நம்ம வேதத்துல நம்ம வாசித்து அறிந்திருக்கிறோம். ஆமே. பிரியமான ஆண்டவரை இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற தேவன். ஆமே. அப்ப ஆண்டவர் அன்றைக்கு நன்மை செய்தார், அன்றைக்கு விடுதலை ஆக்கினார், இன்றைக்கும் பண்ணுவார் அப்படின்னா நிச்சயமா பண்ணுவாங்க. இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார் இல்லையா. ஏன்னா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. அப்ப ஆண்டவர் இன்றைக்கும் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட ஜனங்களை விடுதலையாக்கி அவர்களை குணமாக்குகிற தேவனாக ஆண்டவர் இன்றைக்கும் இருக்கிறார். ஆமே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவரை இயேசு சீஷரிடத்துல சொன்னாரு, நான் என் பிதாவின் இடத்துல போகிறபடினால பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொன்னார். அப்ப இன்றைக்கு நம்ம எல்லாருமே அவருடைய சீஷர்களாக இருக்கிறோம். அவரால் அனுப்பப்பட்டவர்களாக நம்ம இருக்கிறோம் இல்லையா. அப்ப ஆண்டவரை போல அவர் நமக்கு ஒரு அடிச்சுவடைய ஒரு முன்மாதிரியை ஒரு எக்ஸாம்பிள் ஆண்டவர் நமக்கு வைத்து போயிருக்கிறாங்க. ஆண்டவரை இயேசு சொன்னாங்க, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், இதிலும் பெரிதானவைகளை செய்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்ப சீஷர்களை ஆண்டவர் காத்திருக்க சொன்னாங்க எருசலேமில் இல்லையா. அப்ப பெந்தெகோஸ்தே நாள்ல ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அதன் பிறகு அவங்க வல்லமையாக ஆண்டவருடைய ஊழியத்தை அவங்க செய்தார்கள் என்பதை நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா. அப்ப இன்றைக்கும் நம்ம பரிசுத்த ஆவியினாலே வல்லமையினாலே நம்ம நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம மற்றவங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், கிறிஸ்துவுக்கு சாட்சியாக வாழ வேண்டும், அநேக கட்டுகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம விடுதலை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா நம்ம நம்மளுடைய சுய பலத்துல நம்மளால முடியாது. ஆகையினால நம்ம பரிசுத்த ஆவியினாலையும் வல்லமையினாலே நம்ம என்ன பண்ணப்பட வேண்டும், நம்ம நிரப்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அப்ப நம்ம ஆவியானுடைய அந்த பலத்தினால அவர் அருளுகிற அந்த வல்லமையினாலதான் நம்ம என்ன செய்ய முடியும், மற்றவர்களுக்கு நம்ம நன்மை செய்ய முடியும். அப்ப
அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நம்ம என்னன்னா விடுதலை கொண்டு வர முடியும். பிரியமானல, கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுவிக்க கூடுமானால் விடுவி அப்படின்னு வசனம் சொல்லுது இல்லையா? அப்ப ஆண்டவர் நம்மளையெல்லாம் அப்படி பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறாங்க. அப்ப அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமே, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அப்ப அபிஷேகத்துல நிரம்பினவர்களாக, ஆவில நிரம்பினவர்களாக நம்ம வாழ, அப்படியா கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த, அநேகருக்கு நன்மை செய்ய, ஆமே, தேவன் நம்மளையே பயன்படுத்துவாராக. தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லியிருக்கிறீங்க. அப்பா, ஆண்டவருடைய அபிஷேக வல்லமையினால் எங்களை கர்த்தர் நிரப்புவீராக, நன்மை செய்ய படிங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திர ராஜா, அல்லேலூயா. அப்பா, எல்லாருக்கும் நாங்க அப்பா எங்களை பகைக்கிறவர்களுக்கு கூட நாங்க நன்மை செய்யவும், ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு அப்பா விடுதலை கூறவும், ஆண்டவர் எங்களுக்கு அந்த கிருபை கொடுத்து எங்களை பயன்படுத்துவீராக. ஆண்டவர் நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.